ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஞ்சல் ஒன் ஆப்பில் நீங்கள் டிஜிட்டலாக சில்வரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ டிஜிட்டலாக சில்வர் ETF இல்லை சில்வர் பீஸில் எப்படி ஏஞ்சல் ஒன் ஆப் வழியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஆப் ஓப்பன் பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்க, ரைட்டா? ஸோ நீங்கள் வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ மேலே சர்ச் பட்டனில் போயிட்டு சில்வர் ETFs அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எந்த ETFல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதோட நேமையும் நீங்கள் அடிச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துடும். கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150 ரூபா கிட்ட ஓடிட்டுருக்குது. நான் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. நான் பார்த்திங்கன்னா ஜிரோதாவோட சில்வர் ETF வந்து எடுத்துக்கிறேன். அது 15 ரூபா தான். ஸோ ரேட் வித்தியாசத்தினால நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. புதுசாக வந்த ETFோட ரேட்டெல்லாம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் பழசாக இருக்கிற சில்வர் பீஸோட ரேட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது 10 ரூபாவில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அது 150 ரூபாய்க்கு வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். புதுசாக ஆரம்பித்தது 10 ரூபாவில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. 6 மாதத்தில் பெருசாக ரேட் ஏறி இருக்காது. அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் வருது ரேட்டில். ஸோ மற்றபடி 6 மாதம் கழித்து நீங்கள் 2 ETFை கம்பேர் பண்ணாலும் 30% வந்துருக்குன்னா 2லேயும் 30% தான் வந்திருக்கும். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ப்ரைஸை வச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜிரோதா சில்வர் ETF வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எப்படி ஸ்டாக்கை பை பண்ணி செல் பண்ணுவீங்களோ அதே மெத்தடு தான். கீழே பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் இருக்குது. பை கொடுங்க. பை கொடுத்துட்டு ஒன் டைமே SIPன்னு கேட்குது. ஸோ இந்த ETFலேயும் நீங்கள் SIP பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், ஒன் டைம்னாலும் பண்ணிக்கலாம். நான் ஒன் டைம் மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஒன் டைம் கொடுத்துட்டு டெலிவரியே இன்ட்ராடேவான்னு கேட்குது. நம்ம ட்ரேடிங்னா தான் இன்ட்ராடே எடுக்கணும், இல்லாட்டி அதை மறந்துடுங்க. டெலிவரி கொடுங்க, அதான் லாங் டேர்மு. எத்தனை ஷேர் வாங்க போகிறீங்கன்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போதைக்கு ஒரு குவான்டிட்டி வாங்குகிறேன். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 1 கொடுத்துட்டேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நான் விட்டுக்கிறேன். உங்களுக்கு லிமிட் வேணுன்னா லிமிட் வச்சு என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸ் அடிச்சிங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் வந்தோடனே பை ஆயிரும். மார்க்கெட்டில் விட்டிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ அந்த பெண்டிங் அப்படிங்கிற பிரச்சனையே வராது. ஸோ அந்த 2 டீட்டெயில்ஸ் அடிச்சுட்டு கீழே ப்ளேஸ் பை ஆர்டர் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பை பண்ணிவிட்டேன். இப்போ நான் போர்ட்ஃபோலியோ போகிறேன். போர்ட்ஃபோலியோ போனேன் அப்படின்னா சில்வர் கேஸ் வந்து எனக்கு ஆட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட்டாக சில்வர் கேஸ் ஒன்று வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்காக வந்துட்டு 1000 குவான்டிட்டி 5000 குவான்டிட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா சில்வரில் இந்த மாதிரி சிம்பிளாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மெத்தடு இது தான். இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து உங்களை பொறுத்தது, எவ்வளோ வேணால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட் ரொம்ப ஹையில் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். இல்லை யாராவது எக்ஸ்பர்ட் உங்களுக்கு நல்ல ஐடியா கொடுத்தா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுற மெத்தட் இப்படி தான். ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.